குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஏஎஸ்எம் சாப்டர் 4. என்ஏஎஸ்எம்லேருந்து சாப்டர் 4 பார்க்க போகிறோம். இதெல்லாம் 3 சாப்டர் பார்த்துருக்கோம். இது சாப்டர் நம்பர் 4. இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன் இந்தியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெகுலேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலேட்டர்னால் அவங்கள ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க. எப்படி எல்லா பேங்க் இருக்குது. இப்போ பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கு, உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இப்படி பேங்க்லாம் இருக்குது. அப்படின்னா இந்த பேங்க்கு யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இது எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறது. ஆர்பிஐஸ் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கும் பேங்க்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எல்லா பேங்க்குமே ஃபாலோ பண்ணணும். அதே போல் இப்போ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டு ரெகுலேட்டர் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்தியாவில் என்னென்ன மார்க்கெட் இருக்குது, அது எல்லோரும் யாரெல்லாம் ரெகுலேஷன் பண்ணுறாங்க, அது எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெகுலேட்டர்னால் அவங்க தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட கைடன்ஸ் படி தான் நடக்கணும். அவங்களுக்குன்னு சில கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் இருக்கும். இப்படி தான் பேங்க் இயக்கணும், இப்படி தான் இயக்கணும் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி டோட்டல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்தியாவில் என்னென்ன இருக்குது, அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு எப்படிலாம் ரெகுலேட் ஆகுது, யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறா, அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வரும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இப்போது? யாருப்பா? நிர்மலா சீதாராமன். யார்? நிர்மலா சீதாராமன் தான். இதுக்கு முன்னாடி அருண் ஜேட்லி இருந்தார். அதுக்கு முன்னாடி யார்? நம்மளுடைய மன்மோகன் சிங் கூட இருந்திருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் யாராவது வருவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வரும், செபி வரும், ஐஆர்டிஏ, பிஎஃப்ஆர்டிஏ. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பேங்க் எத்தனை பேங்க் இருக்கோ எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும், கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜினல் ரூரல் பேங்காக இருந்தாலும், கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருந்தாலும், எல்லாரையும் கண்ட்ரோல் யார் பண்ணுறது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இப்போ செபி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ மியூச்சுவல் ஃபண்டுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டெப்ட் ஸ்கீமு வாங்குறீங்க அப்படின்னா மணி மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யார்? ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுதோ அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுவும் மும்பையில் தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. செபியோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க? செக்யூரிட்டி மார்க்கெட். இவங்க மணி மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். மணி மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி மார்க்கெட் தான் இது என்ன சொல்லுவாங்க? கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் மார்க்கெட்டை யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு கேட்டாங்கன்னா செபி. என்னது? செபின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ செக்யூரிட்டி மார்க்கெட் எத்தனை உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பிஎஸ்சி, என்எஸ்சி, அப்புறமேல எல்லா மியூச்சுவல் ஃபண்டு, எல்லா செக்யூரிட்டி மார்க்கெட்டையும் யார் ரெகுலேட் பண்ணுறா, யாரோட கைட் படி நடக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இப்படி தான் நடக்கணும். நம்மள பேங்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிவிக்கிறோம் நம்மளுடைய குறைகளை. அதுபோல் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம யாருக்கு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னா செபிக்கு தான் தெரிவிப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம எவ்வளோ இன்சூரன்ஸ், இப்போ எல்லோரும் இன்சூரன்ஸ் போகிறோம் இல்லையா, அந்த இன்சூரன்ஸில் ஏதாவது ஒரு ஃப்ராட் நடந்துச்சு, இல்லை இன்சூரன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடைக்கல அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐஆர்டிஏக்கு சொல்லுவோம். நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம அவங்கள்ட்டேருந்து நம்ம குறைகளை தீர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஐஆர்டிஏ என்ன பண்ணால் இன்சூரன்ஸ் பாலிசி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா, ரெகுலேட் பண்ணுறதுனா நிறைய இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பஜாஜ் இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஈக்விட்டி இன்சூரன்ஸ் இருக்குது, மேக்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுமாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் எல்லாருமே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும், அது எப்படி ரன் பண்ணணும், அது எல்லா ப்ரொசீஜருமே யார் சொல்லுவாங்கன்னா ஐஆர்டிஐ தான் சொல்லுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல், எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் அவங்கள டெவலப்மெண்ட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் யாருக்கு இருக்குன்னா ஐஆர்டிஐ தான் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் மார்க்கெட் எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஐஆர்டிஐ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர் ஹைதராபாத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போயே பிஎஃப் பிடிப்பாங்க. நீங்கள் வேலைக்கு சேரும்போது பிஎஃப் பிடிப்பாங்க.
பிஎஃப் பிடிச்சிட்டு உங்களுக்கு கடைசியில் ஒரு பென்ஷன் மாரி கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் எல்லோரும் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அந்த பென்ஷனை அந்த பென்ஷனை எப்படி ரெகுலேட்டரி பண்ணணும், அதை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிற ஃபுல் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா பிஎஃப்ஆர்டிஏவுக்கு இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, பென்ஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐ வந்து பேங்கை கண்ட்ரோல்ஸ் பண்ணும், செபி வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணும், ரெகுலேட் பண்ணும். ஐஆர்டிஏ வந்து இன்சூரன்ஸை ரெகுலேட் பண்ணணும், டெவலப் பண்ணும். பிஎஃப்ஆர்டிஏ வந்து பென்ஷன் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு டெவலப்பும் பண்ணும், நெக்ஸ்ட் பார்த்தா ரெகுலேட்டரியும் பண்ணும். ரெகுலேட்டரினா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதோடைய விதிப்படி தான் நடக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விதி தான் இருக்கும். ரெகுலேஷன்னா ஆர்பிஐ ரெகுலேஷனாக ஒரே ரெகுலேஷன் தான் இருக்கும். அதை ப்ரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதேமாரி செபினா ஒரே ரெகுலேஷன் தான் இருக்கும். இப்படி தான் நடக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா, ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து ரெகுலேஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை படி தான் நம்ம நடக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் செபியோட ரோல் என்ன, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் ரோல் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. செபி ரெகுலேட் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது யார், செபி தான் பண்ணுது. கண்ட்ரோல் பண்ணுறது யார், செபி தான் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ எல்லாத்தையும் செபி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெபாசிட்டரிஸ். இந்தியாவில் 2 டெபாசிட்டரிஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெவலப்மெண்ட் டெபாசிட்டரிஸ் லிமிடெட், நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்டிஎல், சென்ட்ரல் சர்வீஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இது 2 லிமிடெட் தான் இருக்குது. இதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன ஓப்பன் பண்ணுவாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒன்று என்எஸ்டிஎல்லில் பண்ணலாம், ஒன்று சிஎஸ்டிஎல்லில் பண்ணலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேரோட தொடர்பு வச்சுருப்பாங்க. யாரை வச்சுருப்பாங்க, இப்போ ஸ்டேட் பேங்க் ஓப்பன் பண்ணுறதுனா ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லுவாங்க, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஒரு ஏஜென்ட் தான் இவங்க. ஆக்சுவலாக அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் ஆகும், என்எஸ்டிஎல் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இவங்க த்ரூ தான் என்எஸ்டிஎல்லேருந்து ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிஎஸ்டிஎல்லேருந்து தான் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஸ்டேட் பேங்க்குங்கிறது ஒரு ஏஜென்ட் தான். ஸ்டேட் பேங்க்குங்கிறது என்னது, ஒரு ஏஜென்ட் தான். அவங்கள என்ன சொல்லுவாங்க, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்னு சொல்லுவாங்க. டிமேட்னா டிமெட்டலைசேஷன். உங்களுக்கு இப்போ போய் பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு ஆர்பிஐ இருக்குது, நெக்ஸ்ட்டு செபி இருக்குது. நீங்கள் ஆர்பிஐயில் போய் பணம் போடலாம், செபியில் போய் பணம் போட முடியுமா, பணம் போட முடியாது. இது எல்லாமே என்னது, டிஜிட்டலில் தான் இருக்கணும் உங்கள் பணம். ஓகேவா. இப்போ நம்ம கூகுள் பேயில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஃபிசிக்கல் கேஷ் கிடையாது. அதேமாரி டிமேட் அக்கௌண்ட்டாக தான் சொல்லுவாங்க, டிமேட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கஸ்டோடியன். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா அதில் கஸ்டோடியன் இருக்காங்க. அவங்க அங்கே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். ரெஜிஸ்டர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்னா இவங்க எல்லா யூனிட் ஹோல்டரோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து ஒரு யூனிட் ஹோல்டரோட எல்லா டாக்குமெண்ட்டு, கேஒய்சி எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் அவங்களுக்கு ஒரு ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஐட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அதான் சொல்லுவாங்க ஆர்டிஐ, ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ். இப்போ இந்தியாவில் 2 ரெஜிஸ்டர், ஒன்று வந்து கேம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, கார்பின்னு ஒன்று இருக்குது. இவங்கள என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் ஆர்டிஐ வேலை பார்ப்பாங்க, ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டோட வேலை பார்ப்பாங்க. ஓகே. 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்டு பை செபி. 3 வந்து ஃபங்க்ஷன் இருக்குது செபியோட. என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இன்வெஸ்டர் எவ்வளோ பணம் போடுறாங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. பாருங்கள், ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, எங்கே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை யாரோட வேலைன்னா உங்களுக்கு செபியோட வேலை. 2வது வேலை பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், ப்ரொமோட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். செக்யூரிட்டி மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ண வேண்டிய வேலை யாரோடையது, அதை ப்ரொமோட் பண்ணுற வேலை யாரோடையது அப்படின்னா செபியோட வேலை. நெக்ஸ்ட் டு ரெகுலேட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். செக்யூரிட்டி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேலை யாரோடைய வேலை அப்படின்னா செபியோட வேலை. ஓகேவா. நெக்ஸ்ட் செபி issued the mutual fund regulation in 1996 in the form of Mutual Fund Regulation 1996. நம்ம பார்த்தோம் ட்ரஸ்ட் ஆக்ட் எவ்வளோப்பா, 1882 ட்ரஸ்ட் டீட் ஆக்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1996 என்னது, மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்டு. கஸ்டோடியன் ஆக்ட்டும் 1996 தான் வந்துச்சு, கேட்டால் பார்த்துக்கோங்க. செபி மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேட்டர் 1996 ஆக்ட் படி தான் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் பை செபி. இப்போ ரெகுலேட்டரி ரிஃபார்ம் என்னென்ன செபி பண்ணுது அப்படி பார்க்கும். ஃபஸ்ட்டு ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட். ஒரு ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்னா, ஒரு ஸ்கீம்னா ஆஃபர் பண்ணுறாங்கன்னா என்னென்ன ஸ்கீம் இருக்குது,
அதில் வந்து நம்ம எப்போ என்ரோல் ஆகலாம், அதுலேருந்து எப்போ எக்ஸிட் ஆகலாம், அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோலாம் அவங்க வந்து சார்ஜ் எடுத்துப்பாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எவ்வளோ சார்ஜஸ் எடுத்துக்கும், நீங்கள் வந்து சப்போஸ் வந்து என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் போடணும், எக்ஸிட் ஆனீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பெனால்ட்டியாக கொடுக்கணும், இப்போ இடையில யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அந்த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை நம்ம படிச்சுக்கணும். அதை அப்டேட் பண்ணுறதோட வேலையாவது செபியோடையது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் டிஃபென்ஸ் மேனர் விச் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் நீட் டு மர்ஜர். இப்போ ஒரு 2 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. கன்வர்ஷன்னா மாற்றுறது, ஒன்றுலேருந்து மற்றொன்றுக்கு மாறுது. கன்சாலிடேஷன்னா ஒன்று சேர்க்குறது. இப்போ 2 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இது வந்து இப்போ டாட்டா மியூச்சுவல் ஃபண்டு, இது வந்து ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக விரும்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சாலிடேஷன்னா ஒன்று சேர்றது. ஓகேவா? அதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே செபி தான் ரெகுலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 மியூச்சுவல் ஃபண்டு ஒன்றா சேர விரும்பினாலோ இல்லை வந்து இவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி செபி வந்து ரெகுலேட்டரி பண்ணணும். அது பிரகாரம் தான் நம்ம பண்ண முடியும். நம்மளுடைய இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் ஹோல்டர்கிட்ட எல்லாத்தையுமே பர்மிஷன் வாங்கணும். ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, எப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டிஸ்க்ளோசர்னால் ஃபுல்லாக சொல்லணும். விரிவாக எடுத்து நம்ம டிஸ்க்ளோசர் டு யூனிட் ஹோல்டர் அப்படின்னா யூனிட் ஹோல்டருக்கு ஃபுல்லாக அதை பற்றி எடுத்துரைக்கிறது. டிஸ்க்ளோசர்னால் ஃபுல்லாக விரிவாக எடுத்துரைத்தல்னு அர்த்தம். அது ஃபுல்லாக சொல்லிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராடக்ட் அப்ரூவல் ரெக்கார்ட் ஃபார் லான்ச். இப்போ ஒருத்தவங்க நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை அப்ரூவல் பண்ணோடைய வேலை யார் அப்படின்னா செபியோட வேலை தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போஷர் லிமிட்ஸ், டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அண்ட் கவர்னன்ஸ். எக்ஸ்போஷர் லிமிட் அப்படின்னா இப்போ கில்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. கில்ட் ஃபண்ட்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி. அதில் நம்ம எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 80% வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான். அந்த கில்ட் ஃபண்டில் நம்ம போட்டோம்னா 80% கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் தான் போடணுன்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம் டாப் லிஸ்டட் கம்பெனி எல்லாம் படிச்சிருக்கோம். முதல் 100 கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இப்போ முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பில் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது. அடுத்து வந்து 151லேருந்து 200 வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அது வந்து எக்ஸ்போஷர் லிமிட் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து டெப்ட்டில் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஈக்விட்டியில் பண்ண போகிறீங்களா, எதில் ஹை ரிஸ்க் இருக்குது, எதில் லோ ரிஸ்க் இருக்குது, இதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஒரே இடமே இல்லாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் இடம் இல்லாமல் நம்மளுடைய அசட்டை வந்து அலோகேஷன் பண்ணுறது வேறு இடத்துக்கு. அதான் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா. கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்கும், அதேமாரி ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். அதேமாரி சில இடத்துல பார்த்திங்கன்னா டெப்ட் ஃபண்ட்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு எப்போ பணம் போடுமோ அப்போ எடுத்துக்கலாம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதேமாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து செபியோட வேலை தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோசர் அண்ட் ரிப்போர்ட்டிங் நார்ம்ஸ். டிஸ்க்ளோசர்னால் என்னது, ஃபுல்லாக எடுத்து சொல்கிறது மக்களுக்கு. இப்போ ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக எடுத்து சொல்கிறது தான் மக்களுக்கு வந்து டிஸ்க்ளோசர் அண்ட் ரிப்போர்ட்டிங் நார்ம்ஸ். அடிக்கும் டைம்லி டிஸ்க்ளோசர் இன்ஃபர்மேஷன். நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கோம், நம்ம பணத்தை எல்லாத்தையும் எடுத்து ரிலையன்ஸில் சப்போஸ் போட போகிறோம் அப்படின்னா டைம் டு டைம் வந்து ஃபுல்லாக யூனிட் ஹோல்டருக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்ருக்கணும். ஓகேவா? அதான் டிஸ்க்ளோசர் அண்ட் ரிப்போர்ட்டிங் நார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு கவர்னன்ஸ் நார்மு. இப்போ கவர்மெண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் ஆடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. டைரக்டர் 4 பேர் இருப்பாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர் 2 பேர் இருப்பாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்டையும் கேட்காம டிசிஷன் எடுக்கிறவங்க தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. அதான் நம்ம முன்னாடி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ட்ரஸ்டியோட வேலை தான் வந்து மெயின் வேலை யாரும் மியூச்சுவல் ஃபண்டில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் பற்றி சொல்லுவாங்க. நம்ம எது அது பெஸ்ட்டுன்னு அதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அதான் வந்து பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ்லேயே அதே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா
செகண்டரி மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். செகண்டரி மார்க்கெட் ஆக்டிவிட்டினா செபியோட செகண்டரி மார்க்கெட் ஆக்டிவிட்டி என்னது? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டெப்ட்டு, ஈக்விட்டி, ஜிசெக் அப்படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ டிஸ்க்ளோசர், கட் ஆஃப் டைமிங் அண்ட் டைம் ஸ்டாம்பிங். நெட் அசெட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு யூனிட் 10 ரூபான்னு வாங்குகிறோம், ஒரு 5 மாதம் கழித்து இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து இதை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? என்றைக்கு நீங்கள் லிக்விடேட் பண்ணுறீங்களோ, என்றைக்கும் நீங்கள் அதை பணமாக சேஞ்ச், லிக்விடிட்டினா என்ன சொல்லியிருக்கேன், பணமாக சேஞ்ச் பண்ணுறது. என்றைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டு அதை பணமாக மாற்றுறீங்களோ அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கோ அதான் வந்து நெட் அசெட் வேல்யூ. அப்போ வந்து டிஸ்க்ளோசர் ஃபுல்லாக சொல்லணும். அந்த கட் ஆஃப் டைமிங், இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகும், அதுமாரி கரெக்டாக அந்த டைம் ஸ்டாம்பிங் சொல்கிற வேலை என்னது செபியோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், மார்க் டு மார்க் ப்ரொசஸ். வேல்யூஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னால் அதான் இன்றைக்கி ஒரு பொருளை வாங்குறீங்க 10 ரூபாய்க்கு அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு, நேற்று ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கினா இன்னைய ரேட்டுக்கு கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அதை என்ன சொல்லுவாங்க, மார்க் டு மார்க் ப்ரொசஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடு, ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே ரெகுலேட்டரி, யார் செபி என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த ரெகுலேட்டரிலாம் சொல்லும், எப்பா நீ வந்து இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோடு, ஃபீஸு அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, லோடு, ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. என்ட்ரி லோடு என்னது? என்ட்ரி லோடு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேரணுன்னா நம்ம எவ்வளோ ஃபீஸ் பண்ணணும், சப்போஸ் எக்ஸிட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளில போகணுன்னா நம்ம எவ்வளோ காசு கட்டணும். ஓகேவா? அது எல்லாத்தையும் பற்றி லோடு, ஃபீஸ் அண்ட் ஃபீஸ் என்னென்ன வாங்கலாம். அடுத்து எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மள்ட்ட தான் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க. ஓகேவா? எவ்வளோலாம் சார்ஜ் பண்ணணும், வேணுமுன்னே அப்போ 20,000 ஆச்சு 30,000 ஆச்சுன்னு வாங்க முடியாது. அதுக்குன்னு செபி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லும், நீங்கள் கமிஷன் வந்து 7%லேருந்து 9% வாங்கிக்கலாம்னா இந்த 7லேருந்து 9% வரலையும் தான் வாங்க முடியும். ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து செபி என்ன சொல்லுதோ அதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டிவிடெண்ட்னா என்னது? இப்போ நம்ம சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு வந்து நம்ம 1000 ரூபா பணம் கொடுக்குறோம். இது வந்து யார் பணம் கொடுக்குறவர், இது பணம் வாங்குறவர், இவருக்கு 1000 ரூபா பணம் கொடுக்கணும். இவருக்கு வந்து சப்போஸ் வந்து பிஸ்னஸில் வந்து 3000 ரூபா, இந்த 1000 ரூபா எவ்வளோ ஆகிட்டாரு, 3000 ரூபா ஆகிட்டாரு. இவர் என்ன நினைக்கிற, நம்ம 1000 ரூபா முதலீடு பண்ணோம், நம்மளுக்கு 3000 ரூபா கிடச்சிருக்கு, இன்னொரு 1000 ரூபா மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், நம்மளுக்கு இன்னொரு 1000 ரூபா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம், ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் திருப்பி கேட்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 2000 ரூபா என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு 1000 ரூபா அசலும் 1000 ரூபா வட்டியும் சேர்த்து டிவிடெண்டாக, சர்ப்ளஸ் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்டாக சேர்த்து கொடுப்பாங்க. அதான் சர்ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்குறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க, டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா, அது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்மளுக்கு செபி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருக்காங்க. அது போல தான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஸ்கீம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஸ்கீம் இருக்குது. ஓகேவா? ஒன்று பென்ஷன் என்ரோல்மெண்ட் பாலிசி இருக்குது, சைல்டு எஜுகேஷனுக்கு இருக்குது. அதேமாதிரி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்கோ அதில் வந்து ஒருத்தவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 25% மேலே ஒரு சிங்கிள் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் நிறையா இருக்குது. அந்த ஸ்கீமில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட் எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்டு என்ன அவங்க செபி சொல்கிறாங்களோ அதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபேர் ஃபார்ம், உண்மையாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. செபி எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் எந்த ஒரு இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்டும் கொடுக்காது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ மகேந்திர சிங் தோனி வந்தாலோ இல்லை அமிதாப் பச்சன் வந்தாலோ சச்சின் டெண்டுல்கர் வந்தாலோ மியூச்சுவல் ஃபண்டு சரியானதுன்னு சொல்லுவாங்களோ வந்து நீங்கள் டாட்டா மியூச்சுவல் ஃபண்டு நல்லது இல்லை வந்து ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லது அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஆம்ஃபி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னே உங்களுக்கு யார் வச்சுருக்காங்க, ஆம்ஃபி வச்சுருக்காங்க, அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரியாதுன்னு சொல்லி ஆர்பிஐயில் சொல்கிறது, மக்கள்கிட்ட சொல்கிறது, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எல்லாம் இவங்களோட வேலை தான் இருக்கும். ஆனால் எந்த பர்டிகுலரை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர் ரைட் அண்ட் ஒப்ளிகேஷன், பெனால்ட்டி இன் கேஸ் ஆஃப் டிலே இன் ரிடம்ஷன். இன்வெஸ்டர் ரைட் அண்ட் ஒப்ளிகேஷன் அப்படின்னா ரிடம்ஷன்னா நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க,
இதை வந்து நீங்கள் என்றைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, க்ளோஸ் பண்ணுறதுக்கு எழுதி கொடுக்குறீங்களோ அதான் ரிடம்ஷன். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு உங்கள் மேரேஜ் நடக்குது, உடனே எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதான் ரிடம்ஷன், க்ளோஸ் பண்ண விரும்புறீங்க. அது எப்போ நம்ம லிக்விடிட்டி கேஷாக சேஞ்ச் பண்ணுறோமோ அதான் வந்து ரிடம்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டா இன்னோட ஒரு 5 நாளில் க்ளோஸ் பண்ணி அவங்க கொடுக்கணும். அது இல்லாமல் இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் 1 மாதம் கழிச்சு தரேன், 2 மாதம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்கும். எனது டிலே ஃபார் ரிடம்ஷன். அவங்க செபி சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 நாளில் வந்து பணம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகணும், என்னைக்கு க்ளோஸர் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 நாளுக்குள்ளேயே பணம் வந்து இவங்கள்ட்ட போயிடணும். அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு 12% கொடுங்க, 13% பெனால்ட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செபி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், என்ஏஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ என்ஏஎஸ்எம் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் வழங்குது எல்லாரோட வேறு யாரோடைய செபியோடைய வேலை. ஓகேவா? இப்போ ஏன் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க 5A அப்படின்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஏதாவது தெரியும். நீங்கள் பற்றி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு நீங்கள் எங்கெங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கரெக்டாக இந்த ஸ்கீமை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வேறு யாராவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் உங்களோட டே டு டே ஆப்ரேஷன் பண்ணணும், ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். சப்போஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறோட வேலை வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். இவங்களுக்கு வேலை அதிகம் இருந்துச்சுன்னா ஆர்டிஏ ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ரெக்கார்டையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் எவ்வளோ பணம் யூனிட் வாங்குகிறா, யார் எவ்வளோ யூனிட் விற்கிறா, யாரோட ஆதார் கார்டு வாங்குறது, பேன் கார்டு வாங்குறது, அவங்களுக்கு எவ்வளோ என்ன பணம் கிடச்சிருக்கு, எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணுறது யாருதுன்னா உங்களுக்கு ஆர்டிஏ தான். நெக்ஸ்ட்டு கேட்டகரைசேஷன் முன்னாடி பிரிச்சுருப்பாங்க. டெப்ட்டில் எவ்வளோ பண்ணணும், உங்களுக்கு ஈக்விட்டியில் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு யூனிஃபார்ம்கிட்ட சொல்லணும். அதான் வந்து செபியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட்டு செபி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் கோட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். செபி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த கோடு என்னவாக இருக்கணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விளக்கத்தெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில். நீங்கள் விட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வேணாலும் கொடுக்கக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும், அது ஃபெயராக இருக்கணும், அது கிளியராக இருக்கணும், அதில் ஒன்றும் ஒளிவு வரி இருக்கக்கூடாது, அது கம்ப்ளீட்டாக இருக்கணும், பாதி சொல்லி பாதி சொல்லாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அம்பிகுயஸ் அப்படின்னா கிளியராக இருக்கணும் அது. ஓகே, இது வந்து இதோட வேர்டு. அண்டு கான்சைஸ். அட்வர்டைஸ்மெண்ட் ஷல் நாட் கேரி ஸ்லோகன் தட். இப்போ சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, ஸ்லோகன்னா ஒரு இதுக்கும் ஸ்லோகன் இருக்கும். தில் மாங்கியே மோர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதேமாரி வந்து ஸ்லோகன். இப்போ வந்து இந்த ஸ்லோகன் வந்து இதேமாரி ஒரு ஸ்லோகன் இருக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது ஒரு ஸ்லோகன் இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, எங்கள் பேங்க்கில் நீங்கள் வண்டி லோனுக்குலாம் சொல்லுவாங்க, வெறுங்கையோடு வாங்க வண்டியோடு போங்க அப்படின்னு சொல்லி வாகன லோனுக்கு அப்படிலாம் பண்ணுவாங்க. அதேமாரிலாம் ஒரு ஸ்லோகன் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. எந்த ஒரு இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்டு வந்து அதோட விளம்பரத்தை பண்ணியிருக்கக்கூடாது. டோட்டலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் சரியாதுன்னு சொல்லி அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நோ மிஸ்லீடிங். ஒன்றும் தவறான கருத்துக்களை என்றைக்கும் சொல்லக்கூடாது. பைஸ்ரா டிசெப்டிவ். இதுனா டிசெப்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி ராங் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டிங் யூஸ் ஆஃப் லீகல் டெர்மினாலஜி. லீகல் டெர்மினாலஜினா இப்போ நம்ம டாக்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு வச்சுருப்பார். அவங்க ஒரு நோயையும் அவங்க ஒரு பேரில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ். இன்னும் தவறான லாங்குவேஜில் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லீகல் டெர்மினாலஜினா இப்போ டாக்டர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார். அதேமாரி வக்கீல் அவங்களுடைய வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் வந்து லீகல் டெர்மினாலஜி அப்படின்னா இப்போ நம்ம பேங்க்கில் உள்ள ஒரு டேர்ம்ஸ்லாம் இருக்குமே, அந்த டேர்ம்ஸ் இப்போ ரேப்போ ரேட்டு, ரிசர்வ் ரேப்போ ரேட் அப்படிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுமாரி டெர்மினாலஜி இருந்துச்சுன்னா அதை மக்களுக்கு எடுத்துரைக்கிற மாரி கிளியராக இருக்கணும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ், ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜில் இருக்கக்கூடாது. ரொம்ப கிளியராக, ரொம்ப மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அதில் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதுவோம்ல, இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டட் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் தி டாக்குமெண்ட் ரிலேட்டட் கேர்ஃபுல்லி
ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் எழுதிக்கும் போது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜில் இல்லை லீகல் டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணிட்டு கூடாது, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் ஷெல் பி அக்கம்பைன்டு பை ஸ்டாண்டர்ட் வார்னிங் இன் லெஜிபிள் ஃபாண்ட். லெஜிபிள் ஃபாண்ட்னா சில பேர் கிறுக்க முறுக்கான்னு எழுதியிருப்பாங்க. எழுத்து 4 வகையாக இருக்கும், ஓகேவா. ஒன்று வந்து நம்ம எழுதி நம்ம படிக்கலாம். நம்ம ஒரு எழுத்து வந்து எப்படின்னா நம்ம எழுதுவோம், அடுத்தவங்க படிக்கலாம். இன்னொரு எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுவோம், நம்மளே படிப்போம். இன்னொரு எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுவோம், நம்மளாலே படிக்க முடியாது. அதுமாதிரி நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்குது. இதேமாதிரி லெஜிபிள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கிளியர் ஃபாண்டில் இருக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. மியூச்சுவல் ஃபண்டு இது எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்டால் படிக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கட்டாயம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு விளம்பரம் பார்க்கும்போது விளம்பரத்துலேயே சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டு சரியானது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் கேர்ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. தி செலிபிரிட்டிஸ் என்டோஸ்மெண்ட் ஷெல் நாட் பி ப்ரமோட் எனி பர்டிகுலர் ஸ்கீம். செலிபிரிட்டினா யார்? இப்போ அமிதாப் பச்சன் வந்து சொல்கிறார் மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது, அப்படி அவர் தான் செலிபிரிட்டிஸ். இவங்க வந்து ஷல் நாட் ப்ரமோட் எனி பர்டிகுலர் ஸ்கீம், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களாம் சொல்லவே கூடாது. இவங்க மியூச்சுவல் ஃபண்டு ஃபுல் மியூச்சுவல் ஃபண்டை தான் ப்ரமோட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு மற்ற வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டாட்டாவில் பண்ணுங்கள், ஐசிஐசியில் பண்ணுங்கள், ஆக்சிஸில் பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செபி அட்வர்டைஸ்மெண்ட் கோட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட். செபியோட அட்வர்டைஸ்மெண்ட் கோடு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்துச்சுன்னா இப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் டைப், அதோட ஸ்கீம் டைப் என்ன இருக்குது, அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், முன்னாடி உள்ள பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு, பெஞ்ச் மார்க், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ வந்து கம்பேரிசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபண்டு மேனேஜர் உங்களை இப்போ சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஃபண்டு மேனேஜர் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கிளியர் கட்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ ஆகும், இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இது என்றைக்கு லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஸ்கீமோட டைப் என்ன இருக்குது, இதோட முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் என்ன இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஃபண்டு மேனேஜர் யார், அதில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிஸ்க் எவ்வளோ ஆகும், இதில் டோட்டல் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, டோட்டல் அசட் மேனேஜ்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இதோட லான்ச் டேட்டு, இது ஃபுல் டிஸ்க்ளோசர்னால் எல்லாத்தையும் விரிவாக எடுத்து சொல்லணும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டரோட ரைட். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரைட்ஸ் என்ன அப்படின்னா, ரைட் டு பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப். இப்போ வந்து பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் அப்படின்னா இது ஒரு கம்பெனியோட ஃபண்டு, இது பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபா. இதில் ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ 10 ரூபா, ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ 10 ரூபா அப்படின்னா நம்ம இதில் ஒரு 10 யூனிட் வாங்கியிருந்தாலும் இல்லை ஒரு யூனிட் வாங்கியிருந்தாலும் இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் நம்மளுக்கும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் சப்போஸ் ஒரு யூனிட் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னாலும் இந்த 10 இதில் வந்து 0.001% இருந்தாலும் 0.001% வந்து என்னது இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட் டு சேஞ்ச் டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்களாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க. இப்போ ஒருத்தவங்க நீங்களே இப்போ ஒரு 3 பேர் இப்போ நீங்கள் கோர்ஸ் பண்ணிட்டீங்க, இல்லை 4 பேர் கோர்ஸ் பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டரு நீங்கள் ஒழுங்காகவே பார்க்கல அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணுங்கிற தேவைலாம் கிடையாது. இதே வந்து ஒரு இன்வெஸ்டரோட ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு உரிமை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட். அவர் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து திரும்பி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். கொடுப்பான்னு என்னென்ன என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன்னு தெரியல, நான் திரும்பி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி அதை கொடுத்தாகணும். அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரைட் டு அப்பாயிண்ட் நாமினி. ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில், சப்போஸ் இறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாமினி அப்படின்னா வாரிசுதாரரை வந்து நியமனம் பண்ணலாம். எத்தனை வாரிசு நியமனம் பண்ணலாம்? டோட்டல் 3 வாரிசை வந்து நீங்கள் நியமனம் பண்ணலாம். இது வந்து சப்போஸ் அருண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அவங்க அம்மா இருக்காங்க, இது வந்து ஒய்ஃப் இருக்காங்க, ஓகேவா, இது ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க இவர் சப்போஸ் எதாவது ஒன்றுன்னா இவங்க அம்மாவுக்கு எவ்வளோ % கொடுக்கணும், 20%, இவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 30% கொடுக்கணும், இவங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, 50% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா இந்த 3ஐயும் அவங்க எப்போ தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்களோ அப்போ வந்து எனக்கு எதாவது ஒன்றுனா 3 நாமினி வந்து தேர்ந்தெடுக்கணும், அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி சப்போஸ் இவர் வந்து 3 நாமினி தேர்ந்தெடுக்கணுங்கிறது கண்டிப்பாக உண்டு, ஓகேவா.
சப்போஸ் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றுமே இதில் பர்சன்டேஜே கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் 33% மியூச்சுவல் ஃபண்டாக பிரித்து கொடுத்துரும். ஓகேவா? 99% 1% யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்தையும் அப்படியே ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ 15,000 இருக்குன்னா 5,000 பிரித்து கொடுத்துருவாங்க. ரைட் டு பிளட்ஜ் மியூச்சுவல் ஃபண்ட். பிளட்ஜுன்னா என்னது? அடமானம். பிளட்ஜு நம்ம போயிட்டு இப்போ நகைலாம் அடமானம் வைக்கணும் இல்லையா? அதேமாரி மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு யூனிட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை அந்த யூனிட்டை வச்சு நம்ம கடன் வாங்கிக்கலாம் பேங்க்கில். அதை அப்படி கடன் வாங்குகிற உண்மை, அதை அடமானம் வைக்கக்கூடிய உரிமை எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? இன்வெஸ்டருக்கு வந்து அது உரிமை இருக்குது. நெக்ஸ்ட், ரைட் டு கிரீவியன்ஸ் ரீஅட்ரஸல். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக அவங்க ரீஅட்ரஸல் பண்ணணும். ஓகேவா? ரீஅட்ரஸல் பண்ணணும். அவங்க நீங்கள் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உடனே அவங்க வந்து அதை சரி செஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த குறையை தீர்க்கணும். அதோட உரிமை எல்லாமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் வந்து என்னோடய குறையை சொன்னேன், நீங்கள் ஏன் இன்னும் தீர்த்து வைக்கல? கரெக்டாக அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு 3 வீக்கில் தீர்த்து வைக்கணும், 4 வீக்கில் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே வந்து அவங்க தீர்த்து வைக்கணும் நம்மளோட குறையை. நெக்ஸ்ட், ரைட் டு டெர்மினேட் அப்பாயிண்ட் ஆஃப் ஏஎம்சி. இப்போ வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டெர்மினேட்டே பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. இதில் வந்து ஒரு 100 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? 100 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 100 பேரில் வந்து 75 பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோடைய லைசன்ஸே ரத்து பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அதேமாரி அந்த ரைட்ஸ் இருக்குது, இன்வெஸ்டருக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ரைட் டு அன்கிளைம் அமௌண்ட்ஸ். அன்கிளைம் அமௌண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் சேர்றீங்க. இதுலேருந்து 3 வருஷம் வரலையும் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை. எத்தனை வருஷம் வரலையும் எடுக்கவே இல்லை? 3 வருஷம் வரலையும் பணத்தை எடுக்கல, இல்லை மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நினைப்பு வருது. இப்போ இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இது இன்னிலேருந்து 3 வருஷங்குள்ளே என்ன பண்ணும், இன்றைக்கி ஒரு 1000 ரூபா போட்டிருக்கீங்க, 3 வருஷம் கழிச்சு என்னது இது 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் 3 வருஷம் கழிச்சு இந்த மியூச்சுவல் ஃபண்டை போய் நீங்கள் வாங்கியிருக்கணும்ல, வாங்க மறந்து போயிட்டீங்க. நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு வரீங்க. 10 வருஷம் கழிச்சு வரீங்க அப்படின்னா என்னடா அது, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபா போட்டோம், அது அன்றைக்கி 5000 வந்துச்சு, நம்ம எடுக்க மறந்துட்டு இப்போ போய் எடுக்கணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, என்றைக்கு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு மெச்சூர் ஆகி முடியுதோ 5000 இருக்குது பற்றி அந்த 5000 ரூபா தான் கொடுப்பாங்க ஒழிஞ்சு இன்னொரு 10 வருஷம் ஆச்சு வட்டி சேர்த்து போட்டு கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதேமாரி அன்கிளைம் அமௌண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், ரைட் ஆஃப் இன்வெஸ்டர் இன் கான்டெக்ட் சேஞ்ச் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் அட்ரிபியூட். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சரியில்லை அப்படின்னா இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு டக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாம். அது நம்மளுடைய நம்மளுக்கு உரிமை இருக்குது, இன்வெஸ்டருக்கு உரிமை இருக்குது. நெக்ஸ்ட், இன்வெஸ்டர் கிரீவியன்ஸ் ரீட்ரஸ் மெக்கானிசம். அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு கிரீவியன்ஸ், ஏதாவது ஒரு குறை சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படிலாம் வந்து அவங்க சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடியது இருக்குது. இன்வெஸ்டர் கேன் மேக் கம்ப்ளைண்ட் டு தி ஏஎம்சி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தான் சொல்லணும். சப்போஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அதை பார்க்கல, சரியாக நாட் அட்ரஸ் பண்ணலன்னுச்சுன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் சீனியர் லெவலில் இருப்பாங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதான் சொன்னேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா நேராக உங்கள் கிளாஸ் டீச்சரை சொல்லுவீங்க. கிளாஸ் டீச்சர் சரியில்லை, அவர் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலான்னு நேராக உங்களுக்கு ஏஹெச்எம்கிட்ட சொல்லலாம். ஏஹெச்எம் சரியில்லை, நேராக போய் யார்கிட்ட சொல்லுவீங்க? ஹெட் மாஸ்டரை சொல்லுவீங்க. அதேமாரி இப்போ நீங்கள் பேங்க்குள்ளே நுழையிறீங்க, உங்கள் பணம் ஏடிஎம்லேருந்து எடுத்தீங்க, வெளில வரல, உடனே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, பேங்க்கில் ஒரு கேஷியர்கிட்ட சொல்கிறீங்க, கிளர்க்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க ஒன்றும் பார்க்கல அப்படின்னா நேராக அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லுவீங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒன்றும் கண்டுக்கலாம், நேராக என்ன பண்ணுவீங்க, மேனேஜர்கிட்ட போவீங்க. அதேமாரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் உள்ள நுழைஞ்ச உடனே நீங்கள் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் மேனேஜர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவீங்க. இல்லைனா அதோட சீனியர் லெவல் யார் இருக்காங்களோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் அவங்களும் சரிப்பட்டு வரல அப்படின்னா நம்ம நேராக பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், செபியில் வந்து சொல்லலாம். செபியில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ செபியில் வந்து நீங்கள் போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. செபி கம்ப்ளைண்ட் ரீஅட்ரஸ் சிஸ்டம் ஸ்கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. செபி கம்ப்ளைண்ட் ரீஅட்ரஸர் சிஸ்டம், ஓகேவா, அப்படின்னு சொல்லி என்னது ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் கிரீவியன்ஸை வந்து இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதோட சொல்யூஷன் வந்து கிடச்சிடும். ஸ்கோர்ஸ் எனபிள் இன்வெஸ்டர் லார்ஜ் ஃபாலோ தி கம்ப்ளைண்ட். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தான் வந்து இது சரியாகும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, அவங்க இது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆம்பி கண்டக்ட் ஃபார் இன்டர்மீடியேட்னா யார்? ஒருத்தவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற யூனிட் ஒன்று வந்து யாருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோமோ. ஓகேவா? இடையில இருக்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, உங்களுக்கு இடையில யார் இருப்பா, ஸ்பான்சர், இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா,
இவங்க தான் வந்து இன்டர்மீடியேட்டர். யார்? ஃபஸ்ட்டு ஏஎம்சி தான் வந்து மெயின் இன்டர்மீடியேட்டர். இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஎல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க எல்லாமே இன்டர்மீடியேட் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆம்ஃபி கண்டக்ட் ஃபார் இன்டர்மீடியேட்ஸ் இவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. அது பிரகாரம் தான் இவங்க நடந்துக்கணும். ஆம்ஃபி ஹேஸ் ஆல்சோ ஃபார்ம்டு எ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட். ஆம்ஃபின்னு என்ன? அப்போ ஃபஸ்ட்டு அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் க்ரியேட் பண்ணலாமா? பண்ண முடியாது. இவங்க ஒரு அசோசியேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆம்ஃபியோட மெயின் வேலை என்ன தெரியுமா? ஆம்ஃபியோட மெயின் வேலைனா, இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஓகேவா, இது வந்து செபி இருக்குது, ஓகேவா. இவங்க ரெண்டுக்கும் இடையில் ஜிங்சா வேலை தான் பார்க்குறது ஆம்ஃபியோட வேலை. இந்த மியூச்சுவல் ஃபண்டு வேலை என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது தப்பு செஞ்சுருக்காங்கன்னா அதை வந்து உடனே எடுத்து நம்ம செபிகிட்ட சொல்கிறது, எப்பா இவங்க இதுமாரிலாம் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து போட்டு கொடுக்குறது. சப்போஸ் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் தான், ஓகேவா. இப்போ ஆம்ஃபி என்ன பண்ணும்? மக்கள் வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க, அந்த குறைகளை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செபிகிட்ட வந்து எடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் இவங்களோட வேலை. இது ஒரு அசோசியேஷன் தான். இவங்க ஏதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நம்ம யாரும் கட்டளெல்லாம் போட முடியாது இவங்க, ஓகேவா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபி ஹஸ் ஆல்சோ ஃபார்ம் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் இன்டர்மீடியேட்ஸ் நவுன் அஸ் ஏஎம்ஆரில் இது ஆம்ஃபி. என்னது? ஆம்ஃபி கைட்லைன்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஃபார் இன்டர்மீடியேட்ஸ், ஏஜிஎம்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ், புரோக்கர், டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுசஸ், பேங்க், எங்கேஜ், செல்லி மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்மீடியேட் வந்து கரெக்டாக செபிக்கு அவங்களுக்கு இடையில இவங்க வேலை பார்ப்பாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு ஏதோ ப்ராப்ளம், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டு லாட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது 3 வீக்கில் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஓகேவா. அப்போ சப்போஸ் அந்த நாட் சர்டிஃபிகேட் இருந்தால் ஆம்ஃபி வில் இஷ்யூ ஏ வார்னிங் லெட்டர். ஆம்ஃபி என்ன பண்ணும்? ஒரு வார்னிங் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. என்னப்பா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி 3 வாரம் ஆச்சு, நீ இன்னும் வந்து இதுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வயலேஷன் வில் ரிசல்ட் இன் கேன்சலேஷன் ஆஃப் ஆம்ஃபி. இப்போ சப்போஸ் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ராடுத்தனத்தை ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் ஏஆர்என் நம்பர்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணது உரிமை யாருக்கு இருக்குது? ஆம்ஃபிக்கு வந்து இருக்குது. இதோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. இதில் ஒரு 6 to 7 மார்க் கேட்பாங்க. இதுக்கப்புறமேல உள்ள லெக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டான உள்ளது, எல்லாத்துலேயும் 10 மார்க் கேட்பாங்க, ஓகேவா. இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட எல்லா கொஸ்டினும் வந்து இப்போ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்கே கிளாஸ் நம்பர் 5 வந்துடும். ஓகே, தேங்க்யூ.